வணக்கம் நேயர்களே. அதிமுகவுடைய தொண்டர் உரிமை மீட்பு குழு சார்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் இன்று சென்னையில் மாவட்ட செயலாளர்களை வரவழைத்து உரிமை மீட்பு குழுவினுடைய தலைமை நிலைய பொறுப்பாளர்களெல்லாம் வரவழைத்து இன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் எடுத்திருக்கிறாங்க. அந்த தீர்மானங்களின் அடிப்படையில் மாவட்டம் முழுக்க 38 அரசியல் மாவட்டங்கள் முழுக்க நம்ம களப்பணியாற்ற வேண்டும். ஒவ்வொரு ஒன்றியம், நகரம், மாவட்டம், பேரூராட்சி, நகராட்சி இப்படின்னு எல்லா வகையிலுமே அந்தந்த இடங்களில் நம்முடைய அலுவலகத்தை நீங்கள் திறக்கணும். அந்த அலுவலகத்தின் மூலியமாக நம்ம கட்சி அதாவது கட்சி அப்படின்னா அதிமுகவுடைய உரிமை மீட்பு குழு சார்பாக ஒவ்வொரு இடத்துலையும் அலுவலகங்களை திறக்கப்பட்டு அங்கே நம்முடைய தொண்டர்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில் நம்ம செயலாற்ற வேண்டும். இனி வரக்கூடிய தேர்தல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தேர்தல்களில் நம்ம வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு பெரிய ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த உறுதிமொழியை பல்வேறு கட்ட ஆலோசனைகள் அடிப்படையில் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் நம்மளை நோக்கி வெற்றி பாதையை நோக்கி நம்ம கூட இருக்கிறவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கைகோர்த்து நம்ம செயல்படணும். அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது இருக்கக்கூடிய அவர் அந்த கட்சியை பலவீனப்படுத்துறதுல ரொம்ப தீவிரம் காட்டுறாரு. பலமான ஒரு இயக்கமாக இருந்ததை இன்னைக்கு பலவீனம் ஆகக்கூடிய அளவில் இன்னைக்கு பல்வேறு சரிவுகளை மேற்கொள்கிற வகையில் இன்னைக்கு பல பிரச்சனைகள் உருவாக்குற வகையில் அங்கே பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவருடைய சாதுரியமான இந்த விஷயம் பெரிய அளவில் வெற்றி பெறும்னு நினைக்கிறாரு. இது ஒருபோதும் வெற்றி பெற வாய்ப்பு கிடையாது அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி மீது வைக்கிறார், அடுக்கடுக்காக வைக்கிறார். இந்த சூழலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு மூலியமாக மாவட்ட செயலாளர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அந்த மாபெரும் இயக்கத்திற்கு ஈக்குவலாக நம்ம ஒருபடி மேலேயே நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்கணும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு விஷயங்களை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும். செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு யோகமித்த வரவேற்பு ஆதரவும் ஒரு பக்கம் கொடுத்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்து கொண்டிருக்கிறார். இதை இந்த அதிகார தோரணையை அவருடைய கர்வமான இந்த போக்கை அவரை தூக்கி எறியக்கூடிய காலம் மிக விரைவில் வரும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் காட்டமாக பேசியிருக்கிறாங்க. இந்த சூழலில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் கடுமையாக உடைக்க வேண்டும். நம்ம அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிங்கிற பிம்பத்தை உடைத்து புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக பல ஆண்டுகளாக இருந்திருக்கிறாங்க. நிரந்தர பொதுச் செயலாளர் அவங்க தான் அப்படின்னு அதிமுகவுடைய உண்மை தொண்டர்கள் பொதுக்குழு செயற்குழு கூட்டி யோகமித்த வரவேற்பு ஒருமித்த கருத்தோட எல்லோரும் அம்மா தான் நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அந்த அந்தஸ்துக்கு நாம் கொடுத்தோம். அவங்க தான் நிரந்தர பொதுச் செயலாளர், என்றைக்குமே அதிமுகவில் அவங்க தான் நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுக்கணும். அந்த இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அந்த பிம்பத்தை உடைத்து புரட்சித் தலைவி எம்ஜிஆர் அவர்கள் அடுத்து புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் அதிமுக எப்படி வலுவாக இருந்ததோ, எப்படி கட்டமைப்பு பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததோ அதை நம்ம மீண்டும் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்ம கொண்டு வரணும். முதல் தீர்மானமாக அதிமுகவுடைய தொண்டர் உரிமை மீட்பு குழுவில் போடப்பட்ட அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான தீர்மானத்தில் ஒன்று, புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் நிரந்தர பொதுச் செயலாளர்ங்கிறத யாரும் மாற்றக்கூடாது. இனிமே அந்த அளவுக்கு அவங்க தான் நிரந்தர பொதுச் செயலாளர். எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து தூக்கி எறிந்து விட்டு ஜெயலலிதா அவர்கள் தான் நிரந்தர பொதுச் செயலாளர்ங்கிறத மீண்டும் அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் நம்ம செயலாற்ற வேண்டும். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். எடப்பாடி பழனிசாமியுடைய ஒவ்வொரு துரோகமும் இனி வரும் காலங்களில் எடப்பாடி பழனிசாமி வருந்த வேண்டும். தொண்டர்கள் அதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில் ஒருமித்த கருத்தோட அனைத்து தொண்டர்களும் ஒருங்கிணைந்து ஒரு அதிமுக உருவாக்கக்கூடிய வகையில் நம்ம செயலாற்ற வேண்டும். இந்த அதிமுக உரிமை மீட்பு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மூலியமாக நம்ம நிரூபிக்கக்கூடிய சவால்கள், எதிர்கொள்ளக்கூடிய சவால்களையும் அனைத்தையும் எதிர்கொண்டு வெற்றியை பெற்று நாம் யார் அப்படிங்கிறத காட்ட வேண்டும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில்
கூட்டத்தில் வெகுவாக அவருடைய கருத்துக்களை ஆலோசனையாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய, அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு வகையில் இருக்குது. ஏன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இப்போ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி கீழே எப்படி அதிமுக தமிழகம் முழுக்க மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் இருக்கிறார்களோ அதே கட்டமைப்போட அதிமுகவுடைய தொண்டர் உரிமை மீட்பு குழுவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதே போன்ற கட்டமைப்பை உருவாக்குறாரு. இப்படி இருக்கிற போது அங்கே தொண்டர்களுடைய பலம் வந்து சரியக்கூடும். இந்த பக்கம் ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி. ஓபிஎஸ் அணிக்கு ஒரு ஆதரவாளர்கள் தொண்டர்கள் பலம் இருக்கும், இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் தனித்தனி தொண்டர்கள் ஆதரவு பலம் பிரிகின்ற பொழுது அதிமுகவிற்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் வருகின்ற போது அங்கே ஒரு பின்னடைவும் ஒரு சரிவும் ஏற்படத்தான் செய்யும். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் தொண்டர் உரிமை மீட்பு குழு சார்பாக தேர்தலை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அவருடைய தீர்மானங்களில் பொதுச் செயலாளராக, நிரந்தர பொதுச் செயலாளராக அம்மா தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. தற்போது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளருங்கிறது செல்லாது. அதை வந்து நம்ம வந்து 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிகிறது, 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிகிறது. இதையெல்லாம் வைத்து ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டி அவரே போட்டுக்கிட்ட ஒரு தீர்மானம், அவரே எடுத்துக்கொண்ட ஒரு அதிகாரம், இது வந்து செல்லாது. அதை வந்து நம்ம முறியடிக்க வேண்டும், அவரை தகர்க்க வேண்டும். அந்த பொறுப்பிலிருந்து அவரை தூக்கி எறிந்துவிட்டு நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா மட்டும்தான், வேறு யாரும் அந்த இடத்திற்கு வர முடியாது, வரவும் கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை எடுத்துக்கொண்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி பல்வேறு தீர்மானங்களும் போட்டிருக்கிறாங்க. தமிழகம் முழுக்க நம்ம சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் 38 அரசியல் மாவட்ட பிரிவுகளாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாம் களத்திற்கு வந்து நானே நேரடியாக வந்து உங்களை சந்திக்கிறேன். அதற்கு முன்பாக உங்களுடைய மாவட்டங்களில் ஒரு தொகுதிகளில் நீங்கள் வலுவாக கட்டமைத்து ஒரு அலுவலகம் போட்டு அதற்குண்டான வழிகாட்டுதலோடு நீங்கள் வந்து செயலாற்றி நம்முடைய தொண்டர் உரிமை மீட்பு குழுவை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தலாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவில் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுதோ இல்லையோ, ஆனால் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் அதிமுகவுடைய தொண்டர் உரிமை மீட்பு குழு சார்பாக ஒரு கட்சியாகவே, ஒரு இயக்கமாகவே அந்த மாவட்ட செயலாளர்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஒழுக்கம் நிலைக்கு ஒழுக்கத்தோடு கட்டி காக்க வேண்டும். அதிமுகவுடைய செயல்பாடுகள் போன்ற நாம் ஒருபோதும் குறைந்தவர்கள் அல்ல, சலித்தவர்கள் அல்ல, நாமளும் வெற்றி கொள்ள முடியும், நம்மளும் தேர்தலை சந்திக்க முடியும் அப்படிங்கிற நிலைப்பாட்டோட ஓ பன்னீர்செல்வத்துடைய அடுத்தடுத்த அரசியல் வியூகங்கள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக ஒன்றிணைந்து செயல்படுமா? இப்படியே எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் பிரிந்த நிலையிலேயே இவர்கள் வேறு, அவர்கள் வேறு, ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் வேறு, எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் வேறு, இவர்கள் தொண்டர்கள் வேறு, இவர்கள் தொண்டர்கள் வேறுன்னு அதிமுகவை பிளவுபடுத்தி மற்றவர்களுக்கு சாதகமாக மாற்றிவிடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக ஒருங்கிணையாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தனியாக தேர்தலை சந்திப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.